இருந்து ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு இன்ஸ்பயர் ஆச்சு அப்படின்னா அது ஒரு கிரேட் சேஞ்ச் இந்த சொசைட்டியில் கொண்டு வரும். ஸோ பிஃபோர் தட் இண்டிபெண்டன்ஸ் டே பற்றி நீங்கள் ஒரு 1-2 விஷயங்கள் நீங்கள் சின்னதாக தெரிஞ்சுக்கணும் இல்லையா? நவ் யூ ஆர் ஸோ ஹாப்பி, நம்ம இப்போ இண்டிபெண்ட்டாக இருக்கிறோம், யூ ஆர் ஸோ ஹாப்பி அண்ட் வி ஆர் என்ஜாயிங் அவர் லைஃப், ரைட்? பட் முன்னாடி அப்படி கிடையாது. இப்போ லாஸ்ட் இயர் நாங்களுடைய இந்த இண்டிபெண்டன்ஸ் டே செலிப்ரேஷனில் வி ஆக்சுவலி ரியலி கால்ட் அ ஃப்ரீடம் ஃபைட்டர். அவர் நாளை கழிச்சு நம்ம இன்ஸ்டியூஷனுக்கு வர்றாரு. எஸ் கம்ப்ளீட்டட் இஸ் 100 years. ஸோ ஃபார் ஃப்ரீடம் ஃபைட்டர் லாஸ்ட் இயர் நாங்கள் இன்வைட் பண்ணோம். அண்ட் ரியலி அவருடைய ஸ்பீச் கேட்கும் பொழுது எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு டைம் மிஷினில் ட்ராவல் பண்ணி அப்படியே அந்த பீரியடுக்கே போன மாதிரி இருந்துச்சு. எவ்ரி மொமெண்ட் வாஸ் கூஸ் பம்ப்ஸ் எங்களுக்கு. ஸோ சில இடங்கள்லாம் வந்து அவ்வளவு சேடாக இருந்துச்சு, சில இடங்கள் வந்து எங்களுக்கு அவ்வளோ ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்துச்சு. பிகாஸ் ஹி ரியலி பார்ட்டிசிபேட்டட் இந்த ஃப்ரீடம் ஃபைட்டிங் ஸ்ட்ரகிளில். உங்கள் ஹோம்ஒர்க்கு நீங்கள் பண்ணலை அப்படின்னு உங்களுக்கு மிஸ் லேசாக அடித்தாலே எவ்வளோ வருத்தம் வருது, எப்படி திட்டுன்னு அப்படி கோவம் வருது. ஆனால் நாட்டுக்காக அவ்வளவு அடி வாங்கியிருக்கிறாங்க, நாட்டுக்காக தன்னுடைய சொத்தை எல்லாம் வித்திருக்கிறாங்க, நாட்டுக்காக கண்ணீர் சிந்திருக்கிறாங்க, தன்னுடைய லைஃபை தொலைச்சிருக்கிறாங்க. அப்படி நிறைய பேர் பண்ண அந்த ஒரு டெடிக்கேஷனுடைய வெளிப்பாடாக தான் இன்னைக்கு நம்ம எல்லாருமே இங்கே உட்காந்துருக்கிறோம். ஸோ நீங்கள் எல்லாரும் ஸ்கூல் சில்ட்ரன் இல்லையா? எல்லாருமே ஒரு 16 years வரைக்கும் இந்த ஸ்கூலில் இருப்பீங்க. 16 years வரைக்கும் இந்த ஸ்கூலுக்கு நான் வந்து இந்த நாட்டுக்காக என்ன பண்ண முடியும், ஸோ என்ன பண்ணிடலாம், மேக்ஸிமம் இந்த நாட்டுக்காக நான் என்ன பண்ணலாம், என்னால் என்ன பண்ண முடியும், என்னால் வந்து ஸ்கூலில் வந்து படிக்க முடியும், ஓகே ஃபைன். அதை தாண்டி இந்த நாட்டுக்காக நான் என்ன பண்ண முடியும், அப்படி யாராவது பண்ணியிருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ரியலி வாண்ட் டு ஷேர் அ ஸ்டோரி அபவுட் சரஸ்வதி ராஜாமணி. அந்த கண்டிப்பாக அந்த ஸ்டோரியோட தான் நான் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ 16 வயசுல என்னால் நாட்டுக்காக என்ன பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, 16 வயசுல நாட் எக்ஸாக்ட்லி 15 years, 15 வயசுல இந்த நாட்டுக்காக எல்லா சாக்ரிஃபைஸும் பண்ணி தன்னுடைய 93வது வயசுல இறக்குற வரைக்கும் இந்த நாட்டுக்காக தன்னுடைய வாழ்க்கையை தியாகம் பண்ண ஒருத்தவங்க தான் சரஸ்வதி ராஜாமணி. 1927 ஷி பார்ன் இன், இன்னைக்கு நம்ம பர்மான்னு சொல்லிட்டு மியான்மர்னு சொல்றோம் இல்லையா, அப்பான் டைம் தட் இஸ் கால்ட் அஸ் பர்மா. ஸோ அங்கே பிறந்தாங்க. ஸோ அவங்க ஃபேமிலியே வந்து ஒரு ஃப்ரீடம் ஃபைட்டிங் த்ரைவ்டு ஃபேமிலி அவங்க ஃபேமிலி. ஸோ அவங்க அப்பா அம்மா ஃப்ரீடம் ஃபைட்டிங் இதெல்லாம் பார்க்குறாங்க. பிரிட்டிஷ் கிட்ட நம்ம அடிமையாக இருக்கிறத நினச்சி பார்க்கும்போது அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அண்ட் என் ஃபாதர் வாஸ் அ வெரி பிக் பிஸ்னஸ் மேன், கோல்டு மைன் வந்து ரன் பண்ணிட்டு இருந்தார். ஸோ ஒன் ஆஃப் த ரிச்சஸ்ட் பர்சன் இன் த பர்மா அண்ட் இன் அவர் கண்ட்ரி ஆல்சோ. ஸோ 15 வயசில் வந்து அவங்களுக்கு இந்த சுதந்திர போராட்டத்தில் கலந்துக்கணும், நம்ம வந்து நிறைய பெரிய விஷயங்கள் பண்ணணும் அப்படின்னு அந்த குழந்தைக்கு ஒரு 15 வயசுல தோணுது, இந்த நாட்டுக்காக நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க அப்பா கிட்ட போய் முதல்ல அவங்க கேட்டது என்ன தெரியுமா, அப்பா எனக்கு வந்து நீங்கள் துப்பாக்கி சொல்றது கற்றுக் கொடுங்க அப்படின்னு அவங்க கேட்டிருக்காங்க. எப்போ 10வது வயசுல. ஸோ அவங்க அப்பா வந்து எதுவுமே சொல்லலை, பரவாயில்ல நம்மளுடைய ஒரு பெண் குழந்தை இவ்வளோ தைரியமாக ஒன்று கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ 10வது வயசுலேருந்து அவங்களுக்கு என்ன மனசு ஆசைன்னா, இந்த ஃப்ரீடம் ஃபைட்டில் ஒரு பிரிட்டிஷாவது நம்ம சுட்டு கொண்டுறணும் அப்படிங்கிறது அவங்க மனசுக்கு வந்து அந்த வயசுல அந்த குழந்தைகிட்ட ஒரு சுதந்திரத்தை நோக்கிய ஒரு கனவு, ஒரு தாகம். ஸோ இன்ஃபேக்ட் ஒன்ஸ் வந்து காந்திஜி வந்து வீட்டுக்கு வந்து வர்றாரு. ஸோ மகாத்மா காந்தி வீட்டுக்கு வரும்பொழுது மகாத்மா காந்தி வந்து பார்க்குறாங்க, இந்த பொண்ணு ரைஃபிள் வச்சு துப்பாக்கி சுட்டு பழகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு. ஸோ மகாத்மா காந்தி வந்து அந்த பொண்ணை கூப்பிட்டு கேட்குறாங்க. மகாத்மா காந்தி சும்மா அவர் ஜாலியாக கேட்குறாரு, அம்மா நீ ஒரு பெண் குழந்தை தானே, நீ வந்து என்ன வீட்டில் துப்பாக்கிலாம் வச்சு சுட்டுட்டு இருக்கிற, ஒரு பெண் குழந்தை அப்படின்னா நீ கொஞ்சம் அப்படியே வந்து ரொம்ப சாஃப்டா அடக்கமாக தானே இருக்கணும் அப்படின்னு கேட்கும்போது she replied, you know what she replied to Mahatma Gandhi very boldly. மகாத்மா என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா அவங்க, சரி காந்திஜி எங்க வீட்டுக்கு யாராவது திருட வந்தான் அப்படின்னா நான் வந்து ஐயா திருட வந்திருக்கீங்களா, எப்படி இருக்கிறீங்க, திருடாதீங்க அப்படிலாம் சொல்ல மாட்டேன், அப்ப காலில் நான் சுடுவேன், திருடுறது தப்பு அப்படின்னு நான் காலில் சுட்டு காட்டுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே மகாத்மா காந்தி என்ன பண்றதுன்னே தெரியல. ஸோ மகாத்மா ஸ்மைல்ட் அண்ட் டோல்ட் ஓகே காட் பிளஸ் யூ அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. அண்ட் அட் த ஏஜ் ஆக்சுவலி ஷி இன்ஸ்பைர்ட் ஆன் சுபாஷ் சந்திர போஸ். அவருடைய ஸ்பீச் எல்லாம் கேட்டு ரொம்ப இன்ஸ்பயர் ஆகி, ஸோ வாட் ஷி டிட் ஒன்ஸ் வந்து இந்த ஃப்ரீடம் ஃபைட்டுக்காக வந்து சுபாஷ் சந்திர போஸ் வந்து என்ன பண்ணார் அப்படின்னா, நிறைய டொனேஷன் கலெக்ட் பண்ணும் பொழுது வாட் ஷி கேவ், அவங்களுடைய அவ்வளவு ஆர்னமெண்ட்ஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னா, வளையல், கம்மல், செயின் எல்லாத்தையும் வந்து அந்த டொனேஷன் பாக்ஸில் போட்டாங்க. அவர் சுபாஷ் சந்திர போஸ் வந்து வீட்டுக்கு போறாரு, வீட்டுக்கு போயிட்டு எல்லாம் செக் பண்ணி பார்க்குறாரு. அப்போ இதெல்லாம் இருக்கணும்னு அவர் வந்து என்ன நினச்சிக்கிட்டார் அப்படின்னா, அந்த குட்டி குழந்தை வந்து தெரியாமல் போட்டுருச்சு, ஏதோ அந்த பாக்ஸில் வந்து தெரியாமல் போட்டுருச்சுன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டே கிளம்பி வீட்டுக்கு போறாரு. நெக்ஸ்ட் டே கிளம்பி வீட்டுக்கு போயிட்டு அவங்க கிட்ட கேட்குறாரு, இந்த மாதிரி நீ தெரியாமல் இந்த மாதிரிலாம் இல்லை, நான் தெரிஞ்சுதான் எல்லாமே இந்த நாட்டுக்காக நான் கொடுத்தேன்
என்கிட்ட இருக்கிற அத்தனை நகையும் நான் நாட்டுக்காக கொடுத்துருக்கேன். எங்கள் அப்பாட்ட நான் கேட்டுட்டேன், பெர்மிஷன் கேட்டு தான் நான் கொடுத்தேன், இதை நாட்டுக்காக வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னோன்னே சுபாஷ் சந்திர போஸ்க்கு என்ன பதில் சொல்றது அப்படின்னே தெரியல. அப்போ உனக்கு என்ன வேணும்னு கேட்கும்போது வாட் ஷி டோல்ட் யூ நோ, உங்களுடைய இந்தியன் நேஷனல் ஆர்மியில் ஐ ஹாவ் டு ஜாயின். நாட்டுக்காக அவ கேட்டது எத்தனை வயசுல தெரியுமா? 16வது வயசுல. இந்த நாட்டுக்காக நான் ஜாயின் பண்ணி உங்க ஆர்மியில ஜாயின் பண்ணும் அப்படின்னு சொன்ன உடனே ஸோ சுபாஷ் சந்திர போஸ் அவளை என்ன பண்றாருன்னா நாட்டுக்காக இந்தியன் ஆர்மியில ஸோ என்ன பண்றாருன்னா அந்த ராணி ஜான்சி அந்த ரெஜிமெண்ட்ல என்ன பண்றாருன்னா அவளை வந்து ஜாயின் பண்றாரு. ஷீ இஸ் த ஒன்லி ஃபர்ஸ்ட் யங்கஸ்ட் ஃபீமேல் ஸ்பை ஆஃப் அவர் கண்ட்ரி. அந்த இந்தியன் நேஷனல் ஆர்மியில் ஜாயின் பண்ணி அங்கே போய் தன்னுடைய பேரை வந்து என்ன பண்ணுறா அப்படின்னா மணி அப்படின்னு மாற்றிக்கிட்டு ஒரு பாயா இருந்து ஹேர் கட்லாம் பண்ணி ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா பிரிட்டிஷ் கேம்பில் போய் ஸோ நிறைய சீக்ரெட்ஸ்லாம் தெரிஞ்சுட்டு வந்து நம்மளுடைய இந்தியன் ஆர்மிக்கு வந்து என்ன பண்ணுறான்னு நிறைய விஷயங்களை கொடுக்குறான். அண்ட் ஆல்சோ நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் தான் வந்து அவளுடைய இந்த குணங்களெல்லாம் பார்த்து அவளுக்கு சரஸ்வதின்னு அவர் தான் பேர் வச்சார். ஸோ ஷி வாஸ் கால்ட் அஸ் சரஸ்வதி ராஜாமணி அப்படின்னு பேர் வச்சார். ஸோ மணியாக இருந்து என்ன பண்ணுறா அப்படின்னா சர்வ் பண்ணி நிறைய விஷயங்கள் கற்றுட்டு வந்து கொடுக்குறா. ஸோ இன்ஃபேக்ட் இன்னொரு டைமில் என்ன நடக்குது அப்படின்னா இவ அந்த பிரிட்டிஷ் கேம்பில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற போது என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டேன்னா இவ கூட இருந்த ஒரு கொலீக் இன்னொரு இந்த போராளி என்ன பண்ணுறாங்கன்னா பிரிட்டிஷ் கேம்பில் வந்து தூக்கிட்டு போயிடுறாங்க. தூக்கிட்டு போயிட்டு அடைச்சி வச்சு என்ன பண்ணுறாங்கன்னா சித்திரவதை பண்ணுறாங்க. ஸோ அவள் என்ன பண்ணா தெரியுமா? அகைன் அந்த பாய்கட்டில் இருந்தவ திருப்பி என்ன பண்ணிக்கிறான்னா தன்னை வந்து ஒரு கேர்ளாக மாற்றிக்கிட்டு நீட்டாக அழகாக கேர்ள் மாதிரி ட்ரெஸ் பண்ணி ஒரு டான்ஸர் மாதிரி உள்ளே போய் ரைட். இப்போ நம்ம தமிழ் சினிமாவில் மேபி இந்த சீனை தான் காப்பி அடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்போல்லாம் ஒரு டான்ஸர் மாதிரி உள்ளே போய் டான்ஸ் ஆடி ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க எல்லாருக்கும் ஒரு மயக்க மருந்து ட்ரக் மாதிரி கொடுத்து அவங்கள எல்லாரையும் தூங்க வச்சு அவங்கள ரெஸ்கியூ பண்ணி அங்கேருந்து இவங்க 2 பேரும் எல்லோ பாறாங்க. ஸோ பட் என்ன நடக்குதுன்னா அன்ஃபார்ச்சுனேட்டாக இன் மீன் வைல் வந்து அவங்க இப்படி தப்பிச்சு போகிறத என்ன பண்ணுறாங்க பிரிட்டிஷ் அரசாங்கம் கண்டுபிடிச்சிடுறாங்க. அண்ட் தே சேஸ்ட் தம். ஸோ ஓடிட்டு இருக்கும்போது ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஷூட் பண்ணுறாங்க. அப்போ வந்து நம்ம சரஸ்வதி ராஜாமனுடைய ஒரு லெக்கில் வந்து ஒரு குண்டு பாயும். ஸோ அட் த சேம் டைம் நெருங்கி வந்துட்டாங்கன்னு சொன்னோன்னே தே கிளைம்ட் ஆன் அ ட்ரீ. ஒரு ட்ரீல போய் காலில் குண்டு பாஞ்சிருக்கு, ரத்தம் வந்துட்டு இருக்கு, பெயின் இருக்குது. அண்ட் 3 days அந்த மரத்துலேயே அவங்க இருந்திருக்கிறாங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த மரத்திலே இருந்து அதுக்கப்புறம் ஒரு 3 நாள் கழிச்சு தே ரிட்டர்ன் பேக் டு த நேதாஜி ஆர்மிக்கு வந்து இந்த மாதிரி நடந்ததெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் த டெடிகேஷன். இதெல்லாம் நம்ம பண்ணுமா நீங்கள் யோசிச்சு பாருங்க. ஆர்மியில் சர்வ் பண்ணி நேதாஜிக்கு அப்புறமும் அந்த ஆர்மியில் சர்வ் பண்ணி ஆஃப்டர்வர்ட்ஸ் ஷீ செட்டில்டு இன் சென்னையில் செட்டில்டு ஆகி யூனோ ஒன் திங், அவங்ககிட்ட இருக்கிற எல்லா சொத்தையும் நாட்டுக்காக கொடுத்துட்டாங்க. அவங்களுக்கு கிடைச்சது அந்த கவர்மெண்ட் பென்ஷன் மட்டும்தான். அந்த கவர்மெண்ட் பென்ஷனையும் தன்னுடைய கடைசி காலத்தில் கவர்மெண்ட் பென்ஷனையும் மொத்தமாக நாட்டுக்காக கொடுத்துட்டாங்க. கடைசியில் அவங்களுக்கு வாழ்கிறதுக்கு வீடு கூட இல்லை. நாட்டுக்காக இவ்வளோ அர்ப்பணிச்சு வாழ்றதுக்கு வீடு இல்லை. தென் அவர் கவர்மெண்ட் அந்த டைமில் அந்த நம்மளுடைய கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்களுக்கு ஒரு வீடு கொடுத்து கடைசியில் வந்து அவங்க கடைசியில் இறக்குற வரைக்கும் கவர்மெண்ட் துணையாக இருந்து ஐ திங்க் இந்த 92 or 93 ஏஜில் வந்து அவங்க ஷீ பாஸ்ட் அவே. எவ்ரிதிங் சாக்ரிஃபைஸ்ட். இமேஜின் ஒரு 16 இயர்ஸ்ல இருந்து 92 93 ஏஜ் வரைக்கும் ஷீ சாக்ரிஃபைஸ்ட் எவ்ரிதிங் ஃபார் த கண்ட்ரி. ஸோ நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்க?